பிரைஸ் த லார்ட். இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட உங்கள் உயர்வை கண்டு, உங்கள் எழுச்சியை கண்டு, வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிறவர்கள் தான் அதிகம். நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்களை குறித்த சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், எபேசியர் 5:17, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை குறித்த ஆண்டவரின் சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்காது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வது போல ஒரு நிறைவற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஒரு மந்தத்தன்மை இருக்குது என்பதை உங்களால் கூட உணர்ந்து கொள்ள முடியாமல் இருப்பீங்க. நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை கொண்டு நான் இதை செய்வேன், உன்னை இப்படி நான் உயர்த்துவேன், உன் சந்ததியை இவ்விதமாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த தேவ சித்தம் என்ன என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காற்படியிட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். மதியற்றவர்களாயில்லாமல் சித்தத்தை அறிந்து லட்சியத்தை அடைகிற பிள்ளைகளாக இருங்கள். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக பிரகாசிக்கட்டும். Have a blessed day. Jesus bless you.